வணக்கம். ஒரு எண்ணின் 50% 10% ஆனது 10 எனில் அந்த எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு 1%னா நம்ம அதை 1/100 எழுதுவோம். இதே 2%னா 2/100 எழுதுவோம். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, ஒரு எண், அந்த எண் நமக்கு தெரியாது. நம்ம அந்த தெரியாத எண்ணை எக்ஸ்னு வச்சுக்கலாம். அந்த எண்ணோட 50%, அப்ப என்ன போடணும்? 50/100 போடலாமா? 50/100 அதோட 10%, அப்படின்னா 10/100 போட்டுக்கலாம். அது 10 வருதான். ஓகேயா? அந்த நம்பர் 10 வருதான். ஒரு நம்பரோட 50%ஓட 10%ங்கிறது 10னா நமக்கு அந்த எண் எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம இதை எளிமையா பண்றதுக்காக இந்த எக்ஸ் அப்படியே இங்க வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு நம்பரை நம்ம ஈக்குவல் நம்ம கொண்டு போறோம். அப்ப நமக்கு இந்த 50ங்கிறது பெருக்கல்ல உள்ளது வகுத்தலா வரும். இந்த 100ங்கிறது நமக்கு பெருக்கலா வந்துடும். அப்படியே தலைகீழ வரும். இப்ப பாருங்க, எக்ஸ் அப்படியே இருக்கும். எனக்கு 10 இருக்கு, பெருக்கல். இந்த 50/100ங்கிறது நமக்கு 100/50 வந்துடும். அதே மாதிரி இந்த 10/100ங்கிறது 100/10 அப்படியே தலைகீழ வரும். இப்ப நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணலாம் பாருங்க. இங்க ஒரு 0, இங்க ஒரு 0, இங்க ஒரு 0, மேல ஒரு 0. ஓரஞ்சா 5, ஈரஞ்சா 10. அப்ப நமக்கு என்ன வருதுன்னா 2 × 10 × 10. 10 10 100, 100 × 2 நமக்கு 200 கிடைக்கும். அப்ப நமக்கு தேவையான ஆன்சர் இந்த 200 தான். இது நமக்கு ஆப்ஷன் B-ல இருக்கு. இதே மாதிரி ஒரு எண்ணோட 40%ஓட 30% ஆனது 12னா அந்த எண் என்னவா இருக்கும்? நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. தற்போது குமார் மற்றும் ராஜுவின் வயது விகிதம் 5:4 ஆகும். பின் 7 வருடங்களுக்கு பிறகு குமாரின் வயது 27 எனில் ராஜுவின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ குமார் அப்புறம் ராஜுன்னு 2 பேர் இருக்காங்க. இப்போ அவங்களுடைய வயது விகிதம் பாத்தீங்கன்னா 5:4. குமாருக்கு இப்ப 5ன்னா ராஜுவுக்கு 4. இதான் அவரோட வயது விகிதம். இப்ப நமக்கு குமார் வயசும் ராஜு வயசும் கொடுக்கல. அப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். குமார் வயசு 5x, ராஜு வயசு 4x. இதான் இப்போதைய வயது. இப்ப கேள்வியில 7 வருடங்களுக்கு பிறகு குமாரின் வயது 27. இப்போ குமாரோட வயசு 5x. 7 வருஷம் கழிச்சு, சரியா? 7 வருஷம் கழிச்சுன்னா குமாரோட வயசு 27 ஆகுமா? 27. அப்படின்னா ராஜுவோட தற்போதைய வயசு என்னன்னு கேட்டிருக்காங்க. ராஜுவோட தற்போதைய வயசுனா 4x என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்ப நமக்கு தேவையானது எக்ஸ் தான். இப்ப நம்ம இந்த +7 ஈக்குவல் கொண்டு வரலாம். +7 நம்ம இங்க வரும்போது -7 வருமா? -7. அப்ப நம்ம 27ல இருந்து 7 கழிக்கும் போது நமக்கு மிச்சம் 20 கிடைக்கும். அப்ப நம்ம இங்க மிச்சம் 5x இருக்குமா? இப்ப ரெண்டே கட் பண்ணலாம் பாருங்க. ஓரஞ்சா 5, 4 20. அப்ப நமக்கு எக்ஸோட மதிப்பு 4ன்னு கிடைக்குது. இப்ப நமக்கு எக்ஸ் கிடைச்சிச்சா? இந்த எக்ஸை கொண்டு நம்ம இந்த 4xல அப்ளை பண்ணலாம். ஏன்னா நமக்கு தேவையானது ராஜுவோட வயசு. அப்போ ராஜுவோட வயசு 4x இருக்கு இப்போதைக்கு. இப்ப நமக்கு 4 × x. எக்ஸ் நமக்கு 4ன்னு தெரியும். இப்ப என்ன பண்ணலாம்? எல்லாம் அப்ளை பண்ணலாம். 4 நாள் நமக்கு 16 கிடைக்கும். அப்ப நமக்கு தற்போது ராஜுவோட வயசு 16. இது நமக்கு ஆப்ஷன் D-ல இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கேன். இதுல ஒய்யோட வயசு என்ன வருது? நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இரு எண்களின் மீச்சிமா ஆனது மீபோவாவின் 6 மடங்காகும். மீபோவா 12 மற்றும் ஒரு எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு மீச்சிமானா எல்சிஎம்னு அர்த்தம், மீபோவானா HCFன்னு அர்த்தம். இப்ப நமக்கு 2 நம்பர் இருக்கு. இந்த 2 நம்பரோட மீச்சிமா, அதாவது எல்சிஎம் பாத்தீங்கன்னா HCF விட 6 மடங்கு இருக்குமா. எல்சிஎம் HCF விட 6 மடங்குனா நம்ம HCF 6ஆல பெருக்கும் போது நமக்கு எல்சிஎம் கிடைக்கும். இதான் நமக்கு இந்த கொஸ்டின் சொல்றாங்க. HCF நமக்கு 12 இருக்கு. இப்ப நம்ம இந்த HCFக்கு பதிலா 12 அப்ளை பண்ண போறோம். 12. அப்ப நம்ம 6 கூட 12 பெருக்கும் போது நமக்கு 6 12 72 கிடைக்கும். அப்ப நமக்கு எல்சிஎம் 72 வருது. HCF 12. இப்ப நமக்கு 2 நம்பர் இருக்கு. அதுல ஒரு நம்பர் 36. மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதான் நமக்கு கொஸ்டினே. இப்ப நமக்கு ஃபார்முலா HCF × LCM = நம்பரோட பெருக்கல் பலன். அவ்வளவுதான். இப்ப நமக்கு HCF 12 இருக்கு. 12 × LCM. LCM நமக்கு 72 வந்திருக்கு. 72 = ஒரு நம்பர். நமக்கு ஒரு நம்பர் 36 இருக்கு. 36. இன்னொரு நம்பர் தெரியாது. அப்படியே போட்டுக்கலாம் Y. இப்ப நம்ம இந்த 36 இங்க பெருக்கல்ல இருக்கு. இப்ப நம்ம ஈக்குவல் கொண்டு வரும்போது நமக்கு வகுத்தலா வருமா? அப்ப /36ன்னு வரும். இப்ப நம்ம இந்த ரெண்டே கட் பண்ணலாமா? 1 12 12, 3 12 36. இப்ப நம்ம இந்த ரெண்டே கட் பண்ண போறோம். 1 3 3. 7 நமக்கு 2 முறை வரும், மிச்சம் 1. 12 நமக்கு 4 முறை வரும். அப்ப நமக்கு 24 வருது மிச்ச ஆன்சரு. அப்ப நமக்கு இன்னொரு நம்பர் 24ன்னு வருது. இது நமக்கு ஆப்ஷன் A-ல இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருது? நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. 10 சென்டிமீட்டர் அளவுடைய கன சதுரத்தின் மொத்த பரப்பு மற்றும் பக்க பரப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு கன சதுரம்னா ஒரு கியூப் ஷேப்ல இருக்கும்.
அதாவது நமக்கு வந்து தாயக்கட்டை அந்த ஷேப்ல இருக்கும். இப்ப நமக்கு மொத்த பரப்புனா ஒரு தாயக்கட்டையில என்ன இருக்கும், ஒரு 6 பக்கங்கள் இருக்குமா, அதான் மொத்த பரப்பு. அப்படின்னா 6a². இதே பக்க பரப்புனா இப்ப நமக்கு வீடு அப்படின்னா எத்தனை செவுரு இருக்கும், ஒரு 4 செவுரு இருக்கும். மேல ஒரு கூரை கீழே ஒரு தரை இருக்கும். அந்த 4 செவுரு தான் வந்து பக்க பரப்பு. அப்ப நமக்கு 4 பக்கம் இருக்கும். அப்ப நமக்கு 4a². அவ்வளவுதான். இப்ப நம்ம அப்ளை பண்ணலாம் பாருங்க. இப்ப நமக்கு ஏ அப்படிங்கிறது என்னன்னா வந்து 10 சென்டிமீட்டர் தான் நமக்கு ஏ எழுதிக்கலாம். ஏ ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். இப்ப நம்ம இதுல அப்ளை பண்ணலாம் பாருங்க. மொத்த பரப்பு ஈக்குவல் டு 6a². 6 எழுதிக்கலாம். ஏக்கு என்ன போடலாம், 10 போட்டுக்கலாமா. 10 ஸ்கொயரு. 10 ஸ்கொயர்னா 10 இன்ட்டு 10ன்னு அர்த்தம். 10 10 நமக்கு என்ன வரும், 100 வருமா. இப்ப என்ன பண்ணலாம், நமக்கு 6 இன்ட்டு 100ன்னு வரும். 6 இன்ட்டு 100 நமக்கு 600 வருமா. அப்ப நமக்கு 600 சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கணும். ஏன்னா இது வந்து பரப்பளவு. அடுத்து பக்க பரப்பு. பக்க பரப்புனா 4 பக்கம் தான் உள்ளது. இப்ப என்ன பண்ணலாம்னா 4 இன்ட்டு என்னது 10 இருக்கா, 10 ஸ்கொயர். இப்ப பாருங்க 4 இன்ட்டு 10 ஸ்கொயர்னா 10 இன்ட்டு 10 100 போட்டுக்கலாம். 4 இன்ட்டு 100னா நமக்கு 400 வரும் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா இது பரப்பளவு. அப்ப நமக்கு ஆன்சர் 400 சென்டிமீட்டர் ஸ்கொயர். மொத்த பரப்புனா 600 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதே மாதிரி 5 சென்டிமீட்டர் அளவுடைய கனச்சதுரத்தோட மொத்த பரப்பு பக்க பரப்பு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த 3 எண்களின் கூடுதல் 63 எண்ணில் மிகச்சிறிய எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு அடுத்தடுத்த எண் அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப நமக்கு 20 அப்படின்னா அதுக்கு அடுத்த நம்பர்னா 21, அதுக்கு அடுத்தது 22, அடுத்தது 23. அப்ப அடுத்தடுத்து 3னா 21, 22, 23. இதான் நமக்கு அடுத்தடுத்த 3 நம்பர். இப்ப நமக்கு என்ன சொல்றாங்கன்னா அந்த அடுத்தடுத்த 3 நம்பரை கூட்டும் போது நமக்கு 63 வருமா. இப்ப நம்ம தெரியாத எண்ணை எக்ஸ் வச்சுக்கலாம். தெரியாத எண்ணு இப்ப நமக்கு ஒரு நம்பர் எக்ஸ்னா அது கூட 1 கூட்டணும், நமக்கு அடுத்த நம்பர் வரப்போகுது. அப்படித்தானே. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸ் கூட 1 கூட்டணும்னா நமக்கு அடுத்த நம்பரு. அதுக்கு அடுத்த நம்பர் நம்ம என்ன பண்ணணும், அந்த எக்ஸ் கூட 2 கூட்டணும். இதை வந்து அதுக்கு அடுத்த நம்பர். ஓகே, ஒரு நம்பர் எக்ஸ், அதுக்கு அடுத்த நம்பர்னா x+1, அதுக்கு அடுத்த நம்பர்னா x+2. இப்ப நம்ம இந்த 3 நம்பரை கூட்டும் போது நமக்கு 63 வருதான். 63. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த எக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கூட்டலாம். எக்ஸ், இங்க ஒரு எக்ஸ், இங்க ஒரு எக்ஸ், மொத்தம் நமக்கு 3 எக்ஸ் இருக்கா, 3 எக்ஸ். இப்ப நம்ம நம்பர்லாம் கூட்டலாம் பாருங்க. 1 இங்க 2 கூட்டினா 3 வரும். 3 ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு, 63 இருக்கு. இப்ப நமக்கு தேவையானது எக்ஸ் தான். இப்ப என்ன பண்ணலாம்னா இந்த +3 நம்ம ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரலாம். அப்ப நம்ம இங்க பிளஸ்ங்கிறது இங்க நமக்கு -3 வந்துடும். ஓகேயா. இப்ப நம்ம 63ல இருந்து 3 கழிச்சோம்னா நமக்கு மிச்சம் 60 கிடைக்கும். இங்க நமக்கு மிச்சம் 3 எக்ஸ் இருக்கு. இப்ப நமக்கு எக்ஸ் தான். இப்ப என்ன பண்ணலாம்னா இந்த 3 ஈக்குவல் டு இந்த கொண்டு வரலாம். நமக்கு 3 இங்க பெருக்கலா இருக்கு. அப்ப நம்ம இங்க வரும்போது வகுத்தலா வருமா, வகுத்தல். இப்ப நம்ம 3 ரெண்டுமே கட் பண்ணலாம் பாருங்க. ஒரு 3 3, 2 3 6, ஒரு 0 இருக்கு. அப்ப நமக்கு எக்ஸோட மதிப்பு என்ன வருதுன்னா 20ன்னு வருது. இது நமக்கு ஒரு நம்பர் 20. அதுக்கு அடுத்த நம்பர்னா நமக்கு என்ன 21 இருக்கும். அதுக்கு அடுத்த நம்பர்னா 22 இருக்கும். அப்ப நமக்கு அடுத்தடுத்த 3 நம்பர்னா 20, 21, 22. நம்ம கேட்டிருக்கிறது மிகச்சிறிய எண். மிகச்சிறிய எண்ணா நமக்கு 20 தான். இது நமக்கு ஆப்ஷன் B ல இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்திருக்கேன். இதோட ஆன்சர் என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. a² = 145, b² = 35 மற்றும் a + b = 5 எனில் a - b காண்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த ஏபி எல்லாம் பார்த்து பயப்பட வேணாம். ரொம்ப ஈஸியான கணக்கு தான். நமக்கு கொஸ்டின்ல a² இருக்கு, b² இருக்கு, a + b இருக்கு. அப்ப நம்ம இங்க ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அது என்ன ஃபார்முலானா a² - b² = a + b, a - b. இதான் அந்த ஃபார்முலா. இப்ப பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் இங்க a² இருக்கா, a² நமக்கு என்ன இருக்கு, 145 இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம், இதுக்கு பதிலா 145 போட்டுக்கலாம். அடுத்து இங்க மைனஸ் இருக்கு, மைனஸ் போட்டுக்கலாம். அடுத்து இங்க b² இருக்கா, b² இங்க என்ன இருக்கு, b² 35 இருக்கு, 35. அடுத்து இங்க ஈக்குவல் இருக்கு, எடுத்து போட்டுக்கலாம். அடுத்து இங்க a + b இருக்கு. நமக்கு a + b வந்து 5 இருக்கா. இப்ப என்ன பண்ணலாம், இதுக்கு பதிலா 5 போட்டுக்கலாம். அடுத்து நமக்கு a - b இருக்கு. நமக்கு அது கொடுக்கல. என்ன பண்ணலாம், அப்படியே எழுதிக்கலாம் a - b. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 145 இருந்து 35 கழிக்கலாம். முதல்ல 5 கழிக்கும் போது 140 வரும். அப்ப 30 கழிக்கும் போது 110 வரும். 110 ஈக்குவல் இங்க 5, இங்க a - b இருக்கும். இப்ப நமக்கு தேவையானது a - b தான். என்ன பண்ணலாம்னா இந்த 5 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரலாம். 5 இங்க பெருக்கல்ல இருக்கு. அப்ப இங்க வரும்போது வகுத்தலாம் வருமா. அப்ப நமக்கு 110/5 ஈக்குவல் டு a - b வரும். இப்ப நம்ம ரெண்டையும் கட் பண்ணலாம் பாருங்க. 4 5 5, 11 நமக்கு 2 முறை இருக்குது 10, மிச்சம் 1க்கு 10னா நமக்கு 2 முறை இருக்கு. அப்ப நமக்கு மிச்சம் 22 வருது. அப்ப நமக்கு a - b யோட வேல்யூ 22. நமக்கு ஆப்ஷன் C ல இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கேன். இதோட a + b யோட மதிப்பு என்ன வருதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. 112/528 எளிய வடிவில் உள்ள பகுதியின் இலக்கங்களின் கூடுதல் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ரொம்ப குழம்பு வேணா, ரொம்ப ஈஸியான சம் தான். இப்ப நமக்கு வந்து எளிய வடிவம்
அப்படின்னா வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு அர்த்தம். இப்ப நமக்கு 112 கொடுத்திருக்காங்க பை 528 கொடுத்திருக்காங்க. எளிய வடிவம்னா நமக்கு இந்த ரெண்டு நம்பர்கள் காமன் டேபிள் இருந்தா ரெண்டையும் கட் பண்ணணும், அவ்வளவுதான். இப்ப நம்ம முதல்ல வந்து 2000 கட் பண்ணலாம் பாருங்க. 11ல மொத்தம் 5 முறை இருக்கு, மிச்சம் 1. 12 நமக்கு 6 முறை 2 வரும். அடுத்து இங்க வந்து 5 இருக்கா, 5 நமக்கு வந்து 2 வந்து 2 முறை வரும், 4னா மிச்சம் 1 வந்து இங்க வந்துடும். 12 நமக்கு 2 6 முறை வரும். அடுத்து 8 நமக்கு 4 முறை வரும். இப்ப நம்ம திரும்பியும் பாத்தீங்கன்னா வந்து இந்த 56/264 2ஆல கட் பண்ணலாம். 5 நமக்கு 2 முறை வரும், மிச்சம் 1. 14 நமக்கு 8 முறை வரும். அடுத்த இதை கட் பண்ணலாம். 2ல 1 முறை, 6ல 3 முறை, 4ல 2 முறை. அப்ப நமக்கு என்ன வருதுன்னா 28/132 வருது. இப்ப நம்ம திரும்ப இதை நம்ம 2ஆல கட் பண்ண முடியும். 2 நமக்கு 2 2 4 2 8. அப்ப நம்ம 14 வருது. 13னா நமக்கு 6 முறை வரும், 12 மிச்சம் 1, 12னா 6. இப்ப நம்ம திரும்பியும் கட் பண்ண 2ஆல 7 2 14, இங்க 3 இங்க 3. அப்ப நமக்கு ஆன்சர் 7/33 வருது. இப்ப நமக்கு இதான் வந்து இதோட எளிய வடிவம். அடுத்து பாருங்க, பகுதியின் இலக்கங்களின் கூடுதல் மதிப்பு. பகுதினா டினாமினேட்டர், இந்த கீழே உள்ளதுதான். நமக்கு 33 இருக்கா, அதோட இலக்கங்கள் டிஜிட், அதோட கூடுதலாம். இப்ப நம்ம இந்த 3ஐயும் கூட்டணும்னா நமக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். 3 3 நமக்கு என்ன வரும், 6 தானே வரும். அப்ப நமக்கு இதோட பகுதியோட இலக்கங்களின் கூடுதல் வந்து 6. அப்ப நமக்கு ஆன்சர் பி. முதல்ல என்ன பண்ணணும், எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணோம். கட் பண்ணிட்டு பகுதியில உள்ள நம்பரோட இலக்கங்களை கூட்டிட்டோம், அவ்வளவுதான். இதே மாதிரி இந்த 48/84ஓட திட்ட மதிப்பு, அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், அது என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. விடுபட்ட எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 1 10 55 280. அடுத்த நம்பர் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, முதல்ல ஒரு நம்பரை 5ஆல பெருக்கி அப்புறம் 5 கூட்டியிருக்காங்க. இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இருக்கா. இப்ப நம்ம 1 5ஆல பெருக்கணும்னா 5 5 வருது. இப்ப நம்ம ரெண்டாவது ஸ்டெப்ல 5 கூட்டணும்னா 5 5 10 கிடைக்குது. 10 கரெக்டா இருக்கா. இப்ப அடுத்து பாருங்க, இந்த 10 எடுத்து எழுதிக்கலாம். இப்ப என்ன பண்ணலாம், 10 கூட 5 பெருக்கலாம். 10 × 5னா நமக்கு 50 கிடைக்கும். இப்ப அடுத்ததுல இது கூட 5 கூட்டலாம். 50 × 5னா நமக்கு 55 கிடைக்கும். 55 கரெக்டா இருக்கு. இதே மாதிரி அடுத்து பண்ணலாம். இங்க 55 இருக்கு. 55 என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் 5ஆல பெருக்கலாம். 55 × 5னா நமக்கு 275 கிடைக்கும். 275. இப்ப என்ன பண்ணலாம், இதை நம்ம இங்க பண்ண மாதிரியே 5 கூட்டலாம். அப்ப நமக்கு என்ன வரும்னா 280 வரும். நமக்கு கரெக்டா இருக்கு. நமக்கு அடுத்ததான் கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, இங்க 280 இருக்கா. 280 இங்க பண்ண மாதிரியே 5ஆல பெருக்கலாம். 280 × 5னா நமக்கு 1400 வரும். 1400. இப்ப அடுத்து என்ன பண்ணலாம், இங்க பண்ண மாதிரியே 5 கூட்டலாம். 1400 + 5னா நமக்கு 1405 வரும். அப்ப நமக்கு ஆன்சர் 1405 தான். இது நமக்கு ஆப்ஷன் சில இருக்கு. அப்படின்னா இந்த 1405க்கு அப்புறமா என்ன வரும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. DC is 49 proportional to FE is என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. நம்ம இது பண்றதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல உள்ள லெட்டர்ஸ் எடுத்து வரிசையா எழுதிக்கலாம். ABCD Z வர. இப்ப நமக்கு ஏங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர், பிங்கிறது செகண்ட் லெட்டர், சிங்கிறது மூணாவது. இந்த மாதிரி வரிசை எடுத்து எழுதிக்கோங்க. இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க DC இருக்கு. இப்ப நமக்கு Dங்கிறது 4வதுல இருக்குது. இப்ப என்ன பண்ணலாம், இந்த Dக்கு பதிலா 4 போட்டுக்கலாம். அடுத்து இங்க C இருக்கா. Cங்கிறது நமக்கு 3வதுல இருக்கு. அப்ப என்ன போடலாம், 3 போட்டுக்கலாம். இப்ப நம்ம இந்த 2ஐயும் கூட்ட போறோம். 4ஐயும் 3ஐயும் கூட்டினோம்னா நமக்கு 7 கிடைக்கும். இப்ப நம்ம இந்த கிடைச்ச 7 ஸ்கொயர் பண்ண போறோம். ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்னா, இந்த நம்பரை வச்சு இதே நம்பரை பெருக்கணும். அப்படின்னா 7னா 7 × 7ன்னு வரும். 7 7 நமக்கு 49 வரும். 49 கரெக்டா இருக்கு. இப்ப நம்ம இதே மாதிரி அடுத்து பண்ணலாமா. இங்க FE இருக்கு. Fங்கிறது நமக்கு 6வதுல இருக்கு, 6. E நமக்கு 5வதுல இருக்கு, Eனா 5. இப்ப நம்ம 2ஐயும் கூட்டலாம் பாருங்க. 6 கூட 5 கூட்டணும்னா நமக்கு 11 கிடைக்கும். இப்ப நம்ம கிடைச்ச ஆன்சர் ஸ்கொயர் பண்ண போறோம். 11 ஸ்கொயர்னா 11 × 11. 11 நமக்கு 121 வரும். அப்ப நமக்கு ஆன்சர் இந்த 121 தான். இது நமக்கு ஆப்ஷன் B-ல இருக்கு. இதே மாதிரி BAக்கு என்ன வரும்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. குமார் ஒரு தொகையை 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 1500 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு தனி வட்டி ஃபார்முலா என்னன்னா PNR/100. இதான் நமக்கு தனி வட்டியோட ஃபார்முலா. இதுல P அப்படிங்கிறது அசல், Nங்கிறது காலம், Rங்கிறது வட்டி வீதம். இப்ப நமக்கு கொஸ்டின்ல வட்டி வீதம் வந்து 10% இருக்கு. அதே மாதிரி Nங்கிறது காலம், நமக்கு 5 ஆண்டுகள் இருக்கு. P நமக்கு அசல் தான் கேட்டிருக்காங்க, தெரியாது. தனி வட்டி நமக்கு வந்து 1500 இருக்குது. இப்ப நம்ம இதை எடுத்து அப்ளை பண்ணலாமா. தனி வட்டி நமக்கு வந்து 1500 இருக்கு. தனி வட்டி 1500. இதுக்கு பதில் எடுத்து இதை எழுதிக்கலாம். ஈக்குவல் டு P, நமக்கு P தெரியாது இல்ல, P அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். இன்ட்டு N. நமக்கு எத்தனை ஆண்டுகள், 5 ஆண்டுகள். இப்ப என்ன பண்ணலாம், Nக்கு பதிலா 5 போட்டுக்கலாம். பெருக்கல் Rனா வட்டி வீதம். R நமக்கு என்ன இருக்கு, 10 இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், 10%/100 எழுதியாச்சு. இப்ப நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணலாம் பாருங்க. இங்க ஒரு 0, இங்க ஒரு 0. 4 5 5, 2 5 10. இப்ப நமக்கு இங்க வகுத்தல் 2ங்கிறத நம்ம ஈக்குவலிட்டி கொண்டு போகும்போது நமக்கு பெருக்கல்ல வருமா.
அப்ப நமக்கு என்ன வரும்னா 1500 பெருக்கல் 2 ஈக்குவல் இங்க மிச்சம் பி மட்டும் இருக்கும். இப்ப நம்ம 1500 2 வச்சு பெருக்கும் போது நமக்கு என்ன வரும் 3000 வருமா. அப்ப நமக்கு பியோட மதிப்பு 3000. அப்ப நமக்கு தேவையான அசல் வந்து 3000 ரூபாய். இது நமக்கு ஆப்ஷன் சில இருக்கு. இதே மாதிரி தனி வட்டி 3000, காலம் 10 ஆண்டுகள், வட்டி வீதம் 10%னா அசல் என்னவா இருக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.